ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஈவினிங் டைம் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 3 மணிலேருந்து ஒரு 7:30 மணி வரை நான் என்னென்ன வேலைகள் செய்கிறேன்னு ஷேர் பண்ணிவிட்டு கூடவே நான் ஃபாலோ பண்ணுற கொஞ்சம் டிப்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நிறைய சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எப்படி சிஸ்டர் யூடியூப்பையும் மேனேஜ் பண்ணிவிட்டு குழந்தைங்களையும் மேனேஜ் பண்ணிவிட்டு கூடவே ஆரி ஒர்க்கு நெக்ஸ்ட்டு நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டும் பண்ணுறீங்க, எப்படி உங்கள் டைமை மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே சின்ன சின்ன திட்டமிடல் தாங்க. ஸோ நான் என்னுடைய வேலைகளை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ 3 மணி வரைக்கும் நான் என்னுடைய எடிட்டிங் வேலை பார்ப்பேன். ஆரி இருந்துச்சுன்னா ஆரி பண்ணுவேன், அல்லது ஏதாவது ஆர்டர்ஸ் இருந்ததுன்னா ஆர்டர்ஸ் பேக் பண்ணிட்டேன். 3 மணிக்கு மேலே குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டு என்னுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவேங்க. ஸோ 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே டின்னருக்கான ஏதாவது இப்போ மாவு பிசைஞ்சு வைக்கணும், ஏதாவது இப்போ ஊற வைக்கணும், அந்த மாதிரி வேலைகளை முடிச்சிடுவேன் நான். நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குறனால ஒரு 5 மணிக்குள்ளே முடிச்சிடுவேன். 6 மணிலேருந்து ஹிருத்திக்கு ஹோம்ஒர்க்கு உட்காந்துருவேன். ஸோ அதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு வேலைகளை முடிக்கணுமோ அந்த அளவுக்கு முடிச்சிருவேன். ஏன்னா அவன் கூடயும் உட்காந்தான்னா ஹைர்த்திக்கும் ஹோம்ஒர்க் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுவான். ஏன்னா இப்போ போர்ஷன்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதனால குழந்தைங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் வேண்டிய தேவை இருக்குது. அதனால் அந்த டைம் குழந்தைங்களுக்காக கொடுக்குறது உண்டு. ஸோ வந்தோடனே குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தோடனே என்னுடைய வேலைகளை ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பாலும் போட்டுட்டு நான் இன்றைக்கி ஒரு குழம்பு பண்ண போகிறேன். என்ன குழம்புனா இட்லிக்காக ஒரு சாம்பார்னு வச்சுக்கோங்களேன். பைத்தம்பருப்பும் நெக்ஸ்ட் பச்சை பயிரும். ஏன் 2 மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா பச்சை பயிறு கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பிளான் பண்ணிட்டேன். அதனால சரி கொஞ்சம் பைத்தம்பருப்பும் சேர்த்து 2யும் ஒரு சாம்பார் மாதிரி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2யும் வறுத்துட்டு நெக்ஸ்ட் கொஞ்சமாக ஊற வச்சுட்டேன். அது ஒரு சைடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பாத்திரம் பெண்டிங் இருக்கும். காலையில் விளக்கி வச்சுருவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 மணிக்கு மேலே ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணும்போது மீதம் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் சேர்த்து விளக்குவேன். விளக்கி வச்சிருந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கேன். நான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற வழக்கம் என்னென்னா, காலையில் நான் எழும்பிட்டு வேலைகளை சீக்கிரம் முடிச்சுடுவேங்க. முடிச்சுட்டு அன்றைக்கான யூடியூப்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதாவது நான் 2 சேனல் வச்சுருக்கேன். ஒன்று விளாக் சேனல், இன்னொன்று ஆரிக்கான சேனல். ஸோ அதுக்கும் நான் வீடியோ எடுக்கணும். விளாக்கான சேனலுக்கு பெருசாக நான் மெனக்கிட மாட்டேன். ஏன்னா நான் பண்ணுற வேலையை அப்படி நான் ஷூட் பண்ணாலே போதும். அங்கங்கே ஆங்கிள் மட்டும் செட் பண்ணிவிட்டு நான் ஷூட் பண்ணாலே போதும். பட் ஆரிக்கு நான் பண்ணுற ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டுக்கு அப்படி இல்லை. நான் எல்லா ப்ராடக்ட்டையும் எடுத்து வைக்கணும். அதுக்கான நான் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணி பர்ஃபெக்ஷனாக வரும்போது தான் நான் வீடியோவாக மேக் பண்ணி எல்லாருக்கும் சொல்லியும் கொடுக்க முடியும். அதனால் அதுக்கான கொஞ்சம் நான் மெனக்கிட வேண்டியது இருக்கும். கூடவே வேறு ஆரிக்கான வேலைகளும் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ எடுக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே பெண்டிங் பண்ணி வச்சுட்டு நம்ம விளாக்கான வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது எல்லாமே நைட்டு தான் கொஞ்சம் பார்த்துட்டு அந்த வேலைகளை நான் செஞ்சுட்டு இருப்பேன். ஏன்னா அது முக்கியமாக 2-3 நாளில் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த நம்மளுடைய ஆரி ஒர்க். அதனால் அதுக்கான டைம் கொடுத்துருவேன். ஸோ மற்ற வேலைகள் எல்லாமே கொஞ்சம் பெண்டிங் போட்டிருப்பேன். ஃப்ரீயான டைமில் தான் அந்த வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் என்னென்னா, நான் காலையில் வேலை முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு குழந்தைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் உட்காந்து என்னுடைய அடுத்த வேலைக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். காலையில் எந்திரிக்கும் போதே நமக்கான நிறைய வேலைகள் இருக்கணும். லஞ்சு செய்யணும், குழந்தைங்களை ரெடி பண்ணணும், வீட்டை சுத்தம் பண்ணணும். நம்ம ஏதாவது விஷயம் கற்றுக்கணும்னு நினச்சா கூட அதுக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். கற்றுக்கிறது மட்டும் இல்லை, அதை நம்ம செஞ்சு ப்ராக்டிஸும் பண்ணணும். ஸோ நமக்கான டைம் நிறைய இருக்கும். நம்ம வேலைகளை மட்டுமே, கிச்சன் வேலைகளை மட்டுமே, வீட்டு க்ளீன் பண்ணுற வேலைகளை மட்டுமே பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கும் ஒரு இடத்துல என்னடா வாழ்க்கை அப்படின்னு ஒரு சலிப்பு ஏற்படும். பட் நமக்கான ஒரு பிடிச்சமான வேலைகளை பார்க்கும்போது நம்ம அந்த வேலையை செய்யும்போது நான் அந்த அளவுக்கு டயர்டும் ஆக மாட்டோம். நம்ம எத்தனை வேலைகள் பார்த்தாலும் பிரிஸ்காக நான் ஒரு டீ எடுத்துகிட்டு என்னுடைய அடுத்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் வேணும். அதுக்கான டைம் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னா, காலையில் வீட்டு வேலைகளெல்லாம் முடிச்சாதான். அந்த வீட்டு வேலைகள் ஏன் பெண்டிங்காக இருக்குது அப்படின்னா, நம்ம மொபைலில் ஸ்பெண்ட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணிவிடுவோம். அல்லது இப்போ செய்யலாம் அப்போ செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான டைமை நம்ம மைண்டுக்கு செட் பண்ணி விட்டுருந்தோங்க. முக்கியமாக நம்ம சோம்பேறிலாம் கிடையாது. பட் என்னென்னா, டக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதா, அதை தான் நம்ம பிரெயின் ரொம்ப லைக் பண்ணும். முக்கியமாக இந்த மொபைல் பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, டிவி பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, அதெல்லாம் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிறனால அதை தான் நம்ம லைக் பண்ணி பார்ப்போம். பட் நம்ம லைஃப் லாங்க்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஜேர்னிக்கு, நம்மளுடைய க்ரோத்துக்கு நம்ம நிறைய டைம் கொடுக்கணும்னு நினைக்கும் போது நம்ம மூளை அதுக்கான அக்செப்ட் பண்ணிக்காது. அதுதான் இங்கே மெயினான ரீசனு.
ஒரு சிஸ்டர் கூட கேட்டாங்க, எப்படி சிஸ்டர் ஆங்கிள் செட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே நான் வந்து ஒவ்வொரு டைமில் கற்றுக்கிட்டது தான். ஸோ எல்லாமே வந்து ஒரே டைமில் எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது. இப்போ கூட நான் பாத்திரம் கழுவும்போது ஒரு சைடு வந்து காமிச்சேன், இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் காமிச்சேன். மேலே வந்து நான் மூட்டை கட்டி வச்சுருக்க பாத்திரம்லாம் தெரிஞ்சிச்சு, அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு செடியை வந்து கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்னதாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். நானும் வந்து இப்போ ப்ராப்பராக வந்து ஒரு விளாகர் கிடையாது. ஏன்னா நானுமே வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுட்டு தான் இருக்கேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் நான் அங்கே இங்கே ஆங்கிள் செட் பண்ணி எடுக்கிறேனே தவிர, அதுக்கு முந்தின டைம்லலாம் வந்து நான் ஒரே இடத்த தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பேன். ஸோ இப்போ தான் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரோம். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம எல்லாத்துலேயும் வந்து பர்ஃபெக்டாக இருந்துட முடியாது. ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் ஆகும், நமக்கு பர்ஃபெக்டாகவும் ஆகும். அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே தெரியல அப்படின்னு பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தில் வந்து இறங்கணும்னு நினச்சிங்கன்னா இறங்கிடுங்க. ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம ஆசைப்பட்ட செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய க்ரோத்துக்கான நம்ம வந்து டைம் வந்து கொடுக்கவே முடியாது. அதனால் நீங்கள் வந்து நிறைய வந்து டைம் உங்கள் க்ரோத்துக்காக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் வந்து நம்ம தள்ளி போட்டுகிட்டே இருக்கோன்னா அதுக்கான நம்ம நிறைய டைம் கொடுக்கணுமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறது தான் ஒரு பெரிய காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் டெய்லியுமே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒரு விஷயம் பண்ணணும், நம்ம க்ரோத்துக்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அந்த வேலையை செய்யுங்க. அந்த வேலையை நீங்கள் 5 நிமிஷம் செய்ய அது 5 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் ஆகும், 1/4 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும், ஹாஃப் டேவும் ஆகும். முழுக்க நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த வேலையை பார்க்குறதுக்கு உங்கள் மைண்ட் வந்து செட் பண்ணிக்கும். அதனால் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 5 நிமிஷம் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணி 1 மாதம் அந்த வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அது 5 நிமிஷத்துலேருந்து 1 மாதம் முடியும் போது கண்டிப்பாக ஒரு 1 ஹவராவது நீங்கள் அந்த வேலையை செய்வீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கே ஒரு வேலையை வந்து தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் டே பண்ண வேணாம். நீங்கள் ஃபுல் டே என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிகிட்டே இருங்க. பட் நீங்கள் ஒரு விஷயத்தை தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க, அது உங்களுக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது இல்லையா, அதை 5 நிமிஷம் இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் போதும். நாளைக்கு அந்த 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆகும், 7 நிமிஷம் ஆகும், 8 நிமிஷம் ஆகும். ஆனால் டெய்லி பண்ணுங்கள், டெய்லி கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்படி நான் ஸ்டார்ட் பண்ண விஷயங்கள் தான் ஆரியாக இருக்கட்டும், ப்ரேஸ்லெட்டாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து இன்விசிபிள் செயின், எல்லாமே ஒரு நம்ம க்ரோத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 hour வந்து ஸ்டார்ட் பண்ண விஷயங்கள் தான். இப்போ நான் உண்மையாக சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறேன், அது ரிலேட்டடாக கற்றுட்டும் இருக்கேன். நான் மட்டும் கற்றுக்காமல் எனக்கு யூஸ் ஆகிற மாதிரி நான் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது மூலமாக நம்ம சேனலும் க்ரோ ஆகுது, அது மூலமாக நமக்கு மணியும் கிடைக்கும். ஸோ நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுது, மற்றவங்களும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நமக்கும் ஏர்னிங்ஸாக அமையுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயம் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போதும் நமக்கும் ஒரு ஹாப்பினஸ், நமக்கும் ஒரு பெனிஃபிட், அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட். இந்த மாதிரி நிறைய பேருக்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். அல்லது உங்களுடைய க்ரோத்துக்கே நீங்கள் வந்து யூஸ் ஆகிற மாதிரி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். முக்கியமாக மொபைல் ரொம்ப நேரம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 5 நிமிஷம் பிளானை வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வாங்க. அதுவும் டெய்லி எடுத்துகிட்டு வாங்க, ஒரு நாள் மட்டும் கிடையாது, டெய்லி நீங்கள் பண்ணணும். டெய்லி பண்ணால் தான் அந்த விஷயத்தை டெய்லி நீங்கள் பண்ண உங்களுக்கு அதுவே ஒரு ஹேபிட்டாக மாறும். ஸோ இதை நான் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் இருந்து கற்றுக்கிட்ட விஷயம்தான், அது ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்தது. பட் நான் இதை முன்னாடியே ஃபாலோ பண்ணுறேன். 5 நிமிஷம் கிடையாது, நான் இதை வந்து முன்னாடியிலேருந்தே ஃபாலோ பண்ணுறேன். நான் ஒரு 1 மணி நேரம் நம்மளுடைய க்ரோத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ண விஷயங்கள் தான் ஆரி எல்லாமே. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க, ஒரு விஷயம் உங்களால் பண்ணவே முடியல, டெய்லி வேலைகளில் பண்ணவே முடியல அப்படின்னா காலையில் வேலையை முடிச்சுட்டு நீங்கள் ஃபோன் பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ டெய்லி அதை பண்ணுங்கள். பட் 5 நிமிஷம் மட்டும் அந்த வேலைகளை பண்ணுங்கள், டெய்லி பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு உங்களுடைய க்ரோத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒரே நாளில் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாதுங்க. ஸோ டெய்லி நம்ம கொடுக்குற மாற்றம் தான், நம்ம கொடுக்குற வந்து எஃபர்ட்டு தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும் இல்லையா. ஸோ நான் இப்போ வந்து ஊற வச்சுட்டேன், நான் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. இப்போ வந்து மறுபடியும் நம்ம சாம்பாருக்காக ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஊற வச்சதில் வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ தேவையான தண்ணி, பூண்டு, சின்ன வெங்காயம், நெக்ஸ்ட் தக்காளி, சாம்பார் பவுடர், நெக்ஸ்ட் வந்து வத்தல் பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3-4 விசில் போட்டுருவேன். ஏன்னா வறுத்துட்டோம், ஊறவும் வச்சுட்டோம். போட்டுட்டு லைட்டாக வெங்காயம் போட்டு தாளித்து ஊற்றிட்டா போதும். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் எதுவும் பண்ணிக்கல, டீ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து வீட்டில் வந்து கேஷ்யூ பிஸ்கெட் மாதிரி இருக்குது, கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன், அது இருக்குது. அதனால் ஸ்நாக்ஸ் பண்ண வேண்டிய வேலை இல்லைனால
ஈவினிங் டைம் எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அதனால் ஜஸ்ட் இதை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பையன் கூட கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணும்போது இந்த வெங்காயம் பூண்டு உரிக்கிற வேலையை வந்து அடுத்த நாளுக்கு பண்ணிவிடுவேன் நான். ஏன்னா இதுவும் ஏற்கனவே உரிச்சு வச்சது தான். இந்த மாதிரி வந்து அடுத்த நாளுக்கு என்ன தேவையோ முக்கியமாக வந்து எனக்கு இந்த வெங்காயம் பூண்டு மட்டும் ரெடி இருந்தாலே போதும். அடுத்த நாள் வேலையை நான் ரொம்ப சீக்கிரமே முடிச்சுடுவேன். இப்போவும் பாருங்கள், நான் ஏற்கனவே உரிச்சனால ஜஸ்ட்டு தக்காளி மட்டும் கட் பண்ணி போடுவேன். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பெரிய வெங்காயம் உரிக்கிறதுக்கு நமக்கு பெரிய வேலை கிடையாது. அதனால் வந்து 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்தில் டக்குன்னு வந்து நான் வந்து வேலையை வந்து முடிச்சிடுவேன். லைட்டாக அந்த தக்காளி வந்து லைட்டாக ஸ்மெல் வர மாதிரி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். பயந்துடாதீங்க. இந்த மாதிரி தக்காளி எல்லாமே வந்து வெளியில் பார்க்க நல்லாயிருக்கும், பட் சில டைம் வந்து உள்ளே வந்து லைட்டாக ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதனால் வந்து லைட்டாக நான் அந்த ஹெட் பார்ட்டில் வந்து கட் பண்ணிவிடுவேன். ஏன்னா அதில் தான் நோய்கள் வந்து அதிகமாக தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நான் படிச்சிருக்கேன். ஸோ அதையும் கட் பண்ணி போட்டுட்டு நான் வந்து தக்காளி நெக்ஸ்ட் மசாலா தூள்லாம் போட்டு ரெடி பண்ண போகிறேங்க. ஸோ இது மாதிரி தாங்க டெய்லி உங்கள் லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் வந்து எடுத்துருவாங்க. 5 நிமிஷம் வந்து டெய்லி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது மாதிரி ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைம் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் இப்போ பாத்திரம் கழுவணும் அப்படின்னு நினச்சேன்னா பாத்திரத்தை ½ கழுவிணும் அப்படின்னு நினைப்பேன். அது எவ்வளோவானா இருந்தாலும் சரி, எவ்வளோ நிறைஞ்சிருந்தாலும் ½ முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன். அதே மாதிரி இப்போ நான் ஆரிக்கு வந்து இப்போ நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அதை ½ முடிக்கணும், 1 hour முடிக்கணும், அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிப்பேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் இந்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய டைமை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸில் வராது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண தான் நீங்களும் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வர முடியுங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு சைடு வச்சு நான் செட் பண்ணேன். இப்போ வந்து கேமரா பொசிஷனை வந்து மாற்றிட்டே பாருங்கள், இன்னொரு சைடு வந்து மாற்றிருக்கேன். இது நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, நீங்கள் எப்படி சிஸ்டர் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு. இதே மாதிரி தான் நீங்கள் ட்ரைபாட்டில் வச்சுக்கலாம், அல்லது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஃபோன் வைக்கிற மாதிரி இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையே செட் பண்ணிவிட்டு ஒரு சைடு ஒரு பொசிஷன் வச்சு எடுங்க, இன்னொரு சைடு இன்னொரு பொசிஷன் வச்சு எடுங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்கோங்க. அதே மாதிரி எடிட்டிங்கும் ரொம்ப ஈஸி தாங்க. ஜஸ்ட்டு இன்ஷாட்லேயோ அல்லது கேப்கட்லேயோ வந்து நீங்கள் எடிட் வந்து பண்ணலாம். ஸோ அது ஒன்றுமே இல்லை, கட்டு ஸ்பிளிட்டு அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். தேவையில்லாத இடத்தெல்லாம் கட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டா போதும். ஸோ அதுக்குன்னு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு வீடியோக்குள்ளே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சம் vlog வீடியோஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். முன்னாடியும் நிறைய வீடியோஸ் எடுத்ததும் இருக்குது. ஸோ அப்பப்போ வந்து நான் டிப்ஸ் மாதிரி வந்து அந்த வீடியோஸ்லாம் கொடுக்குறேன். ஏன்னா vlog வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்காது. அதனால வந்து டிப்ஸ் வீடியோவில் வந்து அந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் வந்து நான் ஜாயின் பண்ணிடுறேன். ஏன்னா அதுவும் வந்து நிறைய டைம் கொடுத்து எடுத்த வீடியோஸ். ஸோ அதையும் வந்து டெலீட் பண்ண முடியாது. அதனால வந்து அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது வந்து நான் ஒரு நாளில் எல்லாமே டிப்ஸ் வீடியோ மாதிரி எல்லாத்தையுமே வந்து சேர்த்து கொடுத்துட்றேன். இனி கண்டினியூஸாக நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி நான் பண்ணுற ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் வந்து வரும், vlog-ஆ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கூடவே வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கக்கூடிய கொஷினையும் வந்து நான் வந்து ஒவ்வொரு vlogலையுமே வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு எதாவது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். அது மாதிரி ஆரி நீங்கள் கற்றுக்கணும், உங்களுக்கு வீட்டில் இருந்தே வந்து பிரேஸ்லெட் கற்றுக்கணும் அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய நூல் சேனல் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், நூல் தெரபி. ஸோ அங்கே வந்து நான் பிரேஸ்லெட் கிளாஸஸ் எல்லாமே மோர் தென் 30 கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கூடவே ஆரி கிளாஸஸும் பேசிக் கிளாஸ் முடிச்சு அட்வான்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து அங்கே வந்து நீங்கள் எப்படி வந்து ட்ரேஸ் பண்ணலாம், எப்படி ஒர்க் பண்ணலாம், எப்படி வந்து வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம், நான் பண்ணுற என்னென்ன திங்ஸ். நான் இப்போ உங்ககிட்ட நான் வந்து இந்த சேனலில் என்னுடைய குக்கிங் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். பட் நான் இந்த குக்கிங்க்கு அப்புறம் நான் என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன ஒர்க் பண்ணுறேன், நான் சம்பாதிக்கிறதுக்காக வீட்டில் இருந்தே என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் நிறையவே நான் விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த சேனல். ஒரு சின்னதாக பிஸ்னஸை வீட்டிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த சேனல் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சேனலும் கூட செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு அங்கேயும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். vlogல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ எனக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் பேர் vlog மட்டுமே பார்க்காம கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா. சைட்லேயே நான் வந்து மளிகை சாமான்லாம் எழுத வேண்டியது இருக்குது. அதையும் எழுதிட்டு ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அவங்களுக்கும் வந்து இட்லியை வச்சு கொடுத்துட்டு டின்னர் வேலையும் வந்து ஈஸியாக முடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும் என்னுடைய 3 மணிலேருந்து ஒரு 7-7:30 மணி வரை இந்த வேலைகள் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நைட்டு கிச்சன் கிளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங்கே வந்து அடுத்த நாளுக்கு தேவையான கீரை எல்லாமே பிரித்து வச்சுருந்தேன், வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அது மாதிரி எல்லாமே அடுத்த நாளுக்கும் எனக்கு வந்து கீரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இது அடுத்த நாள் கிளிப்ஸ் தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். பாய்.